ஈரான் விடுத்த ஒரு கடும் எச்சரிக்கை உலகம் முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இதனால் இலங்கைக்கும் பாதிப்புகள் வருமா? இதுதான் இந்த காணொளிக்கான பிரதான செய்தியாகும். இந்த பிரதான செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். செய்திகளை பார்ப்பதற்கு முதல் எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல ஏக இறையின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும் எனவும் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனவும் வாழ்த்துகின்றேன். ஈத் முபாரக். ஈரானில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு எச்சரிக்கை உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அந்த எச்சரிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இந்த உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் எங்களுடைய எதிரிகள் குறிவைக்கப்படுவார்கள். அதாவது எங்களுடைய எதிரிகள் என்று சொல்லி ஈரான் சொல்றது அமெரிக்கர்களையும் இஸ்ரேலியர்களையும். அவர்களுக்கு இனி இந்த உலகத்தில் எந்த மூலையிலையும் பாதுகாப்பு கிடையாது. மிக முக்கியமாக டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் இருக்கு தானே, சுற்றுலா மையங்கள், அந்த இடங்களில் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. எனவே பொது இடங்கள், பொது பூங்காக்கள், பொது நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற இடங்கள், கடற்கரைகள் என்று சொல்லி சகல இடங்களிலும் அவர்கள் குறிவைக்கப்படுவார்கள். எங்களுடைய எதிரிகள் குறிவைக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஈரானிய ராணுவ ஜெனரல் ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அடிக்கடி ஊடகங்களில் பேசக்கூடிய ஒரு ஊடக பேச்சாளர், ஈரானிய ராணுவத்தினுடைய ஜெனரல் ஒருவர் அப்துல் ஃபசால் ஷெர்காஷி என்று சொல்லி அவர்தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். உலகம் முழுவதும் மத்திய கிழக்குக்கு வெளியில எங்களுடைய எதிரிகள் குறிவைக்கப்படுவார்கள் என்று சொல்லி. எனவே சுற்றுலா மையங்களில் இருக்கின்ற எங்களுடைய எதிரிகள் தாக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஈரான் அறிவிக்கின்ற போது, இலங்கையே ஒரு சுற்றுலா நாடு. இலங்கைக்கு ஏராளமான அமெரிக்கர்களும் ஏராளமான இஸ்ரேலியர்களும் போறது வழக்கம். எனவே இந்த அறிவிப்பு காரணமாக இலங்கைக்கும் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா என்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்ப யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதன் காரணமாக இந்த அறிவிப்பு ஒரு சும்மா ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்றதா அல்லது சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ன ஏதென்று தெரியல. இலங்கை அரசாங்கம் இந்த எச்சரிக்கை சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலையும் சொல்லல. ஏன்னு சொன்னால் நேற்று இரவு தான் இந்த எச்சரிக்கை வெளியாகி இருந்தது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்க தரப்பில் இருந்து இதற்குரிய பதில் என்னவாக இருக்கும், என்ன விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன என்று. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளும் போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையில் 76 இந்தோனேசிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று வெள்ளிக்கிழமை நீர்கொழும்பு பகுதியில் வைத்து. இப்பதான் 2 நாளைக்கு முதல் அனுராதபுரம் பகுதியில் வச்சு 134 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் 126 பேர் சீன நாட்டை சேர்ந்தவர்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 76 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீர்கொழும்பு பகுதியில் வைத்து. என்ன பிரச்சனை சொன்னா, இலங்கைக்கு கொஞ்சம் பேர் சுற்றுலா விசால வந்தவையாம், கொஞ்சம் பேர் பிசினஸ் விசால வந்தவையாம், கொஞ்சம் பேருக்கு விசாவே முடிஞ்சுதான், ஓவர் ஸ்டே தங்கி இருந்திருக்கிறார்கள் நீர்கொழும்பில். இன்னும் கொஞ்சம் பேர் விசா ரூல்ஸ் எல்லாத்தையும் மதிக்காமல் தங்கி இருந்திருக்கிறார்கள். எனவே விசா முடிஞ்ச பிறகும் இலங்கையில் தங்கியிருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப ஏதோ ஒரு விஷயம் அங்கே அவர்களுக்கு இருக்குது. அதுதான் இந்த ஆன்லைன்ல மோசடியில் ஈடுபடுறது. ஏற்கனவே அந்த 134 பேரும் கைது செய்யப்பட்டதும் இதே காரணத்துக்காகத்தான், இணைய வழி மோசடியில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் யாரோ சொல்லி போல இருக்கு, இலங்கையில் இருக்கிறார்களை சிம்பிளா ஏமாத்தலாம், எல்லார்ட்டையும் நிறைய காசு இருக்கு, எல்லாரும் பணக்காரர் தான், எனவே இந்த ஆன்லைன்ல ஏதாவது மோசடிகள் செய்தீங்கன்னு சொன்னா நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்லி யாரோ சொல்லிப்பாங்க போறதுக்கு. அதனால தான் இவ்வளவு பேரும் குரூப்பா விசா முடிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் இலங்கையில்தான் இருப்போம், இலங்கையை விட்டு போகவே மாட்டோம் என்று சொல்லி தங்கியிருந்து இந்த ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டிருக்கணும் போலருக்கு. இப்ப எல்லோருமே கைது செய்யப்பட்டு வெளிசர தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். இவர்கள் மிக விரைவில் இந்தோனேசியாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களில் 6 பேர் பெண்கள் என சொல்லப்படுகிறது. 70 ஆண்களும் 6 பெண்களும் என சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. 720 லிட்டர் டீசலை பதுக்கி வைத்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்க கைது செய்யப்பட்டிருக்கார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹன்வல என்று சொல்லப்படுற இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா செய்திகள்ல ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரியான செய்திகள் தவறாமல் வருது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி செய்திகள்லாம் டெய்லி வந்துட்டே இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் மறைஞ்சு அதெல்லாம் குறைஞ்சு இப்போ எரிபொருளை பதுக்கி வைத்திருந்தவர்கள் கைது. இந்த செய்தி தான் வந்து அடிக்கடி வந்து இருக்குது. எனவே இப்போ 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் வந்து 720 லிட்டர் டீசலை வந்து பதுக்கி வைத்திருந்தார்களாம். அப்போ போலீஸ் போயிட்டு கேட்டிருக்குது, எதுக்கு இதை பதுக்கி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. அதுக்கு வந்து அவர்கள் சரியான விளக்கம் சொல்லல. இப்போ எதுக்கு இந்த 2 பேருக்கும் 720 லிட்டர்னு கேட்டால் அதை பதுக்கி வச்சு கூடுதலான விலைக்கு விற்கலாம் என்று தான். எனவே இப்போ எல்லாமே வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 40 கேன்கள் 40 கண்டெய்னர்ல வந்து இந்த டீசலை வந்து வச்சிருந்திருக்கார்கள். இவர்கள் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார்கள். அதாவது ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் வந்து இன்று சனிக்கிழமை இவர்கள் முற்படுத்தப்பட இருக்கின்றார்கள். என்ன பிரச்சனை சொன்னா, இப்பதான் 2 நாளைக்கு முதல் செய்தி வந்தது. கல்கிசை பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டவர் வெறும் 65 லிட்டர் பெட்ரோலோட 65 லிட்டர் பெட்ரோலோட கைது செய்யப்பட்ட அவருக்கு வந்து கல்கிசை நீதவான் நீதிமன்றம் 2 மாதங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கிறது. 18ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்டு 19ஆம் தேதி அவருக்கான தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது. எனவே 65 லிட்டருக்கே 2 மாதங்கள் கடூழிய சிறை தண்டனை என்று சொன்னா 720 லிட்டருக்கு என்ன தண்டனையோ தெரியல. எனவே இன்றைக்கு ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் இவர்கள் முற்படுத்தப்படுவார்கள். என்ன தீர்ப்பு வரப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நெல்லிக்காடு என்று சொல்லப்படுற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று வெள்ளிக்கிழமை காலமே ஒரு பெரிய வயல்வெளி பகுதியில் ஆட்கள் வந்து வேலைக்கு போகிறது தானே, அந்த வயல்வெளியால் வந்து வேலைக்கு போய் கொண்டிருக்கக்குள்ள அந்த வயலில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ளே இருந்து ஒரு அலறல் சத்தம் ஒன்று இருக்குதாம், காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு சொல்லி. அப்போ அதால் வேலைக்கு போன ஆட்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன கிணத்துக்குள்ளே இருந்து சத்தம் கேட்குது, காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு சொல்லி. யாராவது தவறி விழுந்துட்டு நம்ம என்று சொல்லி போட்டு ஓடி போய் எட்டி பார்த்தா அதுக்குள்ள வந்து ஒரு பெண் வந்து கழுத்தளவு தண்ணியில காப்பாற்ற சொல்லி கத்தி கொண்டு வந்துக்கிறார். அப்ப வந்து உடனடியாக போலீஸுக்கு அறிவிச்சு போலீஸ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து உடனடியாக அந்த பெண்ணை வந்து காப்பாற்றியாச்சு. கிணத்துக்குள்ள இருந்து வெளியில் எடுத்தாச்சு. எடுத்து போட்டு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள வந்து இன்னும் ஒரு பெண்ணினுடைய சடலம், ஒரு பொடி ஒன்று இருந்து இருக்குது. அது அங்கிருந்த ஆட்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியா போயிட்டுது. என்ன ஒரே கிணத்துக்குள்ள வந்து பொடி இருக்குன்னு சொல்லி சரி என்று அதையும் எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு வந்து இந்த பெண்ணிட்ட விசாரிச்சு பார்த்தா என்ன நடந்ததுன்னு சொன்னா, முதல் நாள் வியாழக்கிழமை இந்த பெண்ணுக்கு வந்து 26 வயது. இந்த பெண்ணும் இவாவினுடைய மகளும் வந்து நடந்து போய்கொண்டிருக்கைக்குள்ள ஒரு கும்பல் வந்து கடத்தி இருக்குது. இவாவை வந்து கடத்தி மகளை வந்து கலைச்சி விட்டுட்டு இவாவை கூட்டி கொண்டு வந்து இவாவை அடிச்சு துன்புறுத்தி போட்டு கிணத்துக்கு தூக்கி எறிஞ்சிருக்குது. அப்ப வியாழக்கிழமை பின்னேரம் போல அல்லது இரவு போலையோ தெரியல, கிணத்துக்குள்ள எறிஞ்சாச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, வியாழக்கிழமை இரவு முழுக்க அந்த கிணத்துக்குள்ள அவ இருந்துக்கிறா. பக்கத்துல இன்னும் ஒரு பொடி ஒன்று இருந்திருக்கு. ஒரு பொடியோட கிணத்துக்குள்ள காப்பாற்றப்படுவோமா இல்லையான்னு தெரியாமல் இரவு முழுக்காதுக்குள்ள இருக்கிறன்னு சொன்னா இப்படி இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, அதை நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குது. அப்படி இருந்து காப்பாற்றப்பட்டவா தான் இந்த பெண் வந்து 26 வயது. இப்ப வந்து மேலதிக சிகிச்சைக்காக என்னண்டா அவன் உடம்புல காயம், அதோட இரவு முழுக்க இருந்து பயந்திருப்பா. எனவே உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவாவினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா முருகமூர்த்தி ரணிஜா. இப்பொழுது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பிறகு இன்னும் ஒரு சடலம் ஒன்று எடுக்கப்பட்டது தானே, அது யாருடைய சடலம் என்று சொன்னா இன்னுமே வந்து முழுமையாக அடையாளம் காணல. ஏன்னு சொன்னா அது வந்து சிதைவடைஞ்ச நிலைமையில இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முதல் ஒரு பெண் ஒரு ஆள் காணாமல் போயிருந்தவன் வெள்ளாவளி பகுதியில், அந்த வெள்ளாவளி பகுதியில் காணாமல் போன அந்த பெண்ணினுடைய சடலமாக இது இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன பிரச்சனை சொன்னா, ஒரு கும்பல் வந்து பெண்களை இந்த மாதிரி கடத்தி துன்புறுத்தி போட்டு கொண்டு வந்து ஒரே கிணத்துக்குள்ள வந்து அடுத்தடுத்து போடுதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, நாட்டில் இந்த மாதிரி எல்லாம் ஆக்கள் இருக்கணும் சொல்லி. எனவே இந்த கும்பல் மட்டும் போலீஸின் கையில பிடிபட்டா அவன் கதையே சரி என்று நினைக்கிறேன். எனவே போலீசார் உடனடியாக இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருந்த போதிலும் கூட இப்படி எல்லாமா சம்பவம் நடக்குது என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலைகளை இந்த சம்பவம் உருவாக்கி உள்ளது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.